சாப்பாடை ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர சொன்னா இந்த மனுஷன் என்ன போன் எடுத்துட்டு உள்ள போய் நின்னுட்டு இருக்காரு? ஆர்டர் போட போறாரோ? ஹலோ மாமியாரே, நீங்க கொடுத்த ப்ராடக்ட் ஒழுங்கா சமையல் வேலையை பார்க்க மாட்டேங்குது. ஒழுங்கு மரியாதையை திருப்பி எடுத்துக்கோங்க. சாரி மாப்ள, வாரண்டி பீரியட் கேரண்டி பீரியட் எல்லாமே முடிஞ்சிட்டு. இனிமேல் எங்களால அதை திருப்பி எடுக்க முடியாது. இன்றைய முக்கிய செய்திகள். முக்கிய செய்தியா? என்னவா இருக்கும்? செய்திகள் வாசிப்பது உங்கள் ஷாலினி. ஷாலினி, நல்ல விஷயமா சொல்லுமா? 3 வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாத இட்லி புதிய முறையில் கண்டுபிடித்து பேராசிரியை சாதனை. ஐயோ, ரிமோட் எங்க என் பொண்டாட்டிக்கு தெரியாம பாத்துக்கிட்டே இந்த நியூஸ். என்ன சின்ன பொண்ணு, காலையில இருந்து மூஞ்ச தூக்கிட்டே அலையிறியே, மூஞ்ச பார்க்க சகிக்கல. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? நீ கோவமா இருக்கிறத பார்த்தா அமாவாசை பௌர்ணமியா இருக்குமோ? என்னோட பிறந்த நாள் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லல? ஏய், நான் மொபைலையே பேண்ட் பாக்கெட்ல வச்சு வீடு ஃபுல்லா தேட வேண்டி என்கிட்ட நீ இதெல்லாம் எதிர்பார்க்கலாமாடி? இந்தாங்க பிரியாணி சூப்பரா இருக்கும். என்னடி இது பிரியாணில டூத் பேஸ்ட் வாட அடிக்குது? லவங்கம், புதினா, உப்பு மூணுமே நம்ம வீட்ல காலி ஆயிட்டாங்க. அதனால கொஞ்சம் பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். அதுல மூணுமே இருக்காங்க. சாப்பிடுங்க, வாசமா தானே இருக்கு. எங்க சமையல் முடிஞ்சிட்டு வாங்க சாப்பிட போலாம். அப்புறம் ஒரு விஷயங்க. சொல்லுமா. சாம்பார்ல புளி ஊத்த மறந்துட்டேங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்லமா, எங்க அம்மா இல்லாம நீ சமைக்க போறேன்னு சொல்லும் போதே என் வயித்துல புளிய கரைச்சிருச்சு. ஏண்டி, அதான் 2 கண்ணு இருக்குல்ல, அரிசியில இருக்கிற கல்ல கூட கறக்க முடியாதோ? அதான் உங்களுக்கு 32 பல்லு இருக்கு, 2 கல்ல கடிக்க முடியாதோ? உங்களுக்கு என்ன மாதிரி பொண்டாட்டி உலகம் பூரா தேடினாலும் கிடைக்க மாட்டான். எனக்கு என்ன பைத்தியம் மாடி பிடிச்சிருக்கு, உன்ன மாதிரியே மறுபடியும் தேடுறதுக்கு? எங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் காலேஜ் படிக்கும்போது மாறுவேட போட்டியில அரைக்கி வேஷத்துக்கு எனக்கு 2வது பரிசு கிடைச்சது. இது என்ன பிரமாதம்? நீ அரைக்கி வேஷம் போடாம போயிருந்தா உனக்கு தான் முத பரிசு. ஏங்க சமையல்காரியை நிறுத்திட்டு இனிமேல் நானே சமைக்கிறேன். நீங்க எனக்கு எவ்வளவு தருவீங்க மாசத்துக்கு? நீ சமைக்க ஆரம்பிச்சிட்டனா என் மொத்த இன்சூரன்ஸ் பணமும் உனக்கு தானே. உனக்கு எதுக்குடா சம்பளம் செல்லக்குட்டி? அருமை அருமை, தோசையும் சட்னியும் என்ன டேஸ்டா இருக்கு. ஓவரா தற்பெருமை பேசாதீங்க. இதை எங்க ஊர்ல பெருமை பீத்தக்காரன்னு சொல்லுவாங்க. எங்க போறீங்க? சாப்பாடு செஞ்சு வச்சது உங்களுக்கு தானே, சாப்பிட்டு போய் தொலைய வேண்டியதானே. எம்மா தாயே வேண்டாம், சண்டைக்காரன் வீட்டுல கூட போய் சாப்பிடலாம், சண்டை போட்ட பொண்டாட்டி கையால சாப்பிடவே கூடாது. ஹலோ மாமியாரே, என்ன பிள்ளை வளர்த்துக்கிய? என்னாச்சு மாப்ள? கொரோனா வரக்கூடாதுன்னு மிளகு சீரகம் எல்லாம் கேசரியில கூட போடுறான். என் மகா என்ன விட பரவாயில்ல. நாங்க இங்க பாயாசமே கபசுரக்குடி நீர்ல தான் பண்றோம். நல்ல குடும்பம்டா, எப்படி வந்து சிக்கி இருக்கேன். ஏங்க இந்தாங்க புதுசா டிஃபன் ட்ரை பண்ணிருக்கீங்க. என்ன டிஃபன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு? இது பேர் ப்ளம் கேக் உப்மா. மீதி இருந்த கேக் எல்லாத்தையும் உதிர்த்து விட்டு தேவயானி மாதிரி கேக் உப்மா பண்ணிருக்கீங்க. பாவி மனுஷனை உயிரோட நடமாட விட மாட்டா போல. சொல்ல தாங்க முடியல, உங்க அம்மா வீட்டுக்கு போன விரட்டி விட்டேன். இப்ப அவ இல்லாமலும் இருக்க முடியலையா? சரி, போன் போட்டு அவளுக்கு பேசுவோம். ஹலோ சின்ன பொண்ணு, எப்போ உன கூப்பிட வரணும்? நேரா கிச்சனுக்கு போங்க. வந்துட்டேன்டி, சொல்லு. அங்க கிளாஸ் கவுத்தி போட்டிருக்கேன், அதை எடுத்து கீழே போடுங்க. போட்டுட்டேன்டி, சொல்லு. எப்படி அந்த உடைஞ்ச கிளாஸ திருப்பி ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரி உங்களையும் என்னையும் இனிமேல் இணைக்கவே முடியாது. அடியே கூமுட்ட, நான் கீழே போட்டதே பிளாஸ்டிக் பிளாஸ்டிக். அப்படின்னா சாயந்தரம் வந்து கூப்பிடுவாங்க. தத்துவம்லாம் எல்லா நேரத்தையும் சொல்ல ட்ரை பண்ணக்கூடாது. அப்படின்னா இப்பதான் மொக்க வாங்கணும். சின்ன பொண்ணு, இந்த மாமே உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. சொல்லுங்க மாமா. நான் திடீர்னு செத்து போயிட்டா என்ன பண்ணுவ சின்ன பொண்ணு? நானும் செத்துவேன் மாமா உங்க கூட. ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான், நீ செத்தாலும் சனியை உன்னை விடாதுன்னு. அது இதுதான் போல. வர வர நீங்க சுத்தமா சரியில்லைங்க. ஏன், என்னாச்சு? கல்யாணத்துக்கு முன்னால பீச், பார்க், சினிமா, ஹோட்டல் நீங்க எங்கெல்லாம் கூட்டு போனீங்க. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு இடத்துக்கு கூட கூட்டு போக மாட்டீங்க. அட என் செல்ல பொண்டாட்டி, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு யாராவது பிரச்சாரத்துக்கு போவானா? ஏங்க என்ன நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன கலர் சாரி விட்டுருந்தேன்? தெரியலையே, மறந்துட்டேமா. உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல, என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதான் எல்லாம் மறந்து போச்சு உங்களுக்கு. அது இல்லடா செல்லம், தண்டவாளத்தை தலை வைக்கிறவன் அது என்ன ரயில் வருதுன்னா பாத்துட்டு இருப்பான். சின்ன பொண்ணு, சாம்பார் இருந்தா எடுத்து வாமா. அவ்வளவு சாம்பார் ஊத்திடுமா? என்னங்க இன்னைக்கு சாம்பார் ரொம்ப பிடிச்சதா உங்களுக்கு? இப்ப மட்டும் நான் சாம்பார் காலி பண்ணலன்னா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலையில மதியம் 2 நாளையும் ஓட்டிடுவேன். ஏங்க அத்தைய கண் தேடுதுங்க. உன்னையே என்னால தனியா சமாளிக்க முடியல, இல்ல எங்க அம்மா வேற வந்துட்டான்னா அவ்வளவுதான். அடுத்த வீடியோல எங்க அத்தையோட சேர்ந்து உங்களை சந்திக்கிறேன். ஜாலி சுத்தம் என் கதி. அது வரைக்கும் டாடா பாய் பாய். ஆமா, டாடா பாய் பாய்.